செங்கோட்டையில் இருந்து நெல்லை வரும் ரயிலில் பெட்டிகள் குறைக்கப்பட்டதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம். பெட்டிகள் குறைக்கப்பட்டதற்கு தென்னிந்திய ரயில்வே தரப்புல என்ன சொல்லப்படுது? பயணிகள் முன்வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கைகள் என்ன ராமசுந்தரம்? திருநெல்வேலி தென்காசி செங்கோட்டை இடையே தினமும் 10 ரயில்கள் இரு மார்க்கங்களிலும் இயக்கப்படுகிறது. காலை மற்றும் மாலை வேளைகளில் அந்த இரு மார்க்கங்களிலுமே ரயில்களில் எப்பவுமே கூட்டம் அதிகமாக இருக்கிறது. 14 பெட்டிகளோடு இந்த ரயில் இயக்கப்பட்டது. படிப்படியாக பெட்டிகள் குறைக்கப்பட்டது. 14 ஆக்கப்பட்டு தற்போது 12 பெட்டிகளோடு இயக்கப்படுகிறது. ரயில்வே தரப்புல கேட்கும்போது செங்கோட்டை ரயில் நிலையத்தில் அந்த பெட்டிகள் பிளாட்பாரத்துடைய அளவு குறைவாக இருப்பதால் பெட்டிகள் குறைக்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த ரயில் கடும் வருவாய் ஈட்டக்கூடிய ரயிலாகவே இருக்கிறது. நாள்தோறும் 4000க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த ரயிலை ஒரு முறைக்கு மட்டுமே பயன்படுத்தி வருகிறார்கள். தென்காசியிலிருந்து திருநெல்வேலிக்கு பணிக்கு வரக்கூடியவர்கள், பள்ளி கல்லூரிகளுக்கு வரக்கூடியவர்கள் இந்த ரயிலை மட்டுமே நம்பியே தங்களது பயணங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். காலை என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். கிளம்பக்கூடிய இந்த ரயில்ல எப்போதுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக இப்போது கடந்த சில மாதங்களாகவே பெட்டிகளுக்குள்ள பயணிகள் நிற்க முடியாத அளவிற்கு கூட்டம் இருக்கிறது. படிகள்ல தொங்கிக் கொண்டும், அதே போல கழிவறை இருக்கக்கூடிய இடம், பிளாட்பாரங்கள் உள்ளிட்ட அந்த உள்ள பெட்டிகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலுமே பயணிகள் நின்று கொண்டே பயணிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதே நிலைதான் மாலை நேரத்தில் திருநெல்வேலியிலிருந்து கிளம்பக்கூடிய அந்த ரயிலிலும் இருக்கிறது. இந்த தொடர் புகார் சமூக வலைதளங்கள் உள்ளிட்டவர்கள் எழுத நிலையில நேற்றைய தினம் நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ரயிலிலேயே பயணம் செய்து பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். பெட்டிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என சொல்லியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரயில் பயணிகள் சங்கம் சார்பில் ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய கள விவரங்களுக்கு.